வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கிற ட்ரெண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ ஏதோ ஒரு வளர்ப்பு பிராணி வளர்க்குறது தான். அப்போலாம் ஹீரோயின்ஸ் தான் மடியில் நாய்க்குட்டி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே எல்லார் வீட்லேயுமே ஒரு செல்ல பிராணி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட செல்ல பிராணிகளை வளர்க்குறதால நமக்கு வீட்டில் யோகம் கிடைக்குமா? அதாவது வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதால் நமக்கு யோகம் கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வளர்க்க வேண்டிய பிள்ளைகளை சரியாக வளர்த்தாலே பெற்றவர்களுக்கு யோகம் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதே மாதிரி தன்னுடைய பெற்றவங்களை சரியான வகையில் கவனிக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதாவது வாயே பேச தெரியாத, சிரிக்க தெரியாத, உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே சிரிப்பு அப்படிங்கிறது மனுஷாளுக்கு மட்டும்தான் இருந்துக்குது. உலகத்தில் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத மிகப்பெரிய அமைப்பு இந்த சிரிப்பு. அந்த சிரிப்பு அப்படிங்கிறது மனித குலத்திற்கு மட்டும்தான் மாபெரும் மகத்துவமாக இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான மனித குலத்தில் தியாகம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாகவே சொல்லி வச்சிருக்குது சாஸ்திரம். தியாகம் செய்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மென்மையாகவே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வளர்ப்பு பிராணிகளால் யோகம் வருமாங்கிற கேள்வியில் நீங்கள் வளர்க்க வேண்டிய பிள்ளைகளை சரியாக வளர்த்தாலே யோகம் கிடைக்கிற விஷயத்தை எதனால் சொன்னோம் அப்படின்னா, சாதாரணமாக வாக்கிங் போகும்போது கூட தாயை கூப்பிடாமல் நாயை கூட்டி செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த கலிகாலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஆரோக்கியமானதல்ல. அதே சமயம் வாய் விட்டு பேசக்கூடிய பெற்றவங்க அல்லது மனசை விட்டு பாசத்தை காட்டக்கூடிய பிள்ளைகள் அல்லது நேசத்தை காட்டக்கூடிய உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்த்துட்டு இருக்குது. அவரவருக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தால் தான் ஆறுதல் சொல்கிறாங்க. அது கூட இந்த கலிகாலத்தில் ஆறுதல் அப்படிங்கிற பேரில் இருக்கிற குடும்பத்தை பிரித்து விடக்கூடிய, இருக்கிற குடும்பத்தை கலைச்சி விடக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி கிட்ட அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனார்னு வைங்களே, அல்லது மனைவி கணவனிடம் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போச்சுன்னு வைங்களே, அல்லது இருவருமே பிள்ளைகளிடம் அன்பை எதிர்பார்த்து அந்த அன்பு கிடைக்கலன்னு வைங்களே, இந்த கணவன் மனைவி தாய் தந்தை மாமை மச்சான் அங்காளி பங்காளி சித்தப்பு பெரியப்புன்னு இத்தனை உறவுகள் கொடுக்க முடியாத ஒரு பாசத்தை ஒரு சின்ன வளர்ப்பு பிராணி கொடுக்குது இல்லையா, அது நாயாக இருக்கலாம், அல்லது கிளியாக இருக்கலாம், அல்லது மானாக இருக்கலாம், அல்லது மயிலாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஜீவராசிகளை பார்த்து மனிதன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இந்த கலிகாலமாக இருக்குது அப்படிங்கிறது வேதனையான விஷயம். கட்டிய மனைவி கிட்ட கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காதனால, அதாவது கைகட்டி வாழ வேண்டிய சின்ன சின்ன பிராணிகளை அந்த அன்பை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பொதுவாகவே மனுஷன் வாழாட்டினா அது வம்பு, ஆனால் அதுவே ஒரு ஜீவராசி நாய் வாழாட்டினால் அது அன்புங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது அன்பு கிடைக்காம ஏக்கப்படுகிற ஒவ்வொரு உள்ளமும் அவர்களுக்கு எந்த இடத்துல அன்பு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்து அந்தந்த விஷயத்துக்கு உண்டான ஜீவராசிகளை அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அன்பை எதிர்பார்க்கக்கூடியது அம்மா அப்பா கிட்ட எதிர்பார்க்குது, அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்குது, கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்குறாரு, மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்குறாங்க, இருவருமே பிள்ளை கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் அன்பை எதிர்பார்க்குறாங்க இல்லையா. எல்லோருமே அன்பை எதிர்பார்க்குறாங்களே தவிர்த்து யாருமே இவங்க அன்பை வெளிப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத உண்மை, அல்லது அன்பை காட்டுவதில்லை அப்படிங்கிறத உண்மை. நேசிக்கக்கூடிய அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய, உங்ககிட்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. என்ன தாய்கிட்ட அன்பு கிடைக்குது அல்லது தாரத்துக்கிட்ட அன்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அந்த அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. ஆனால் ஒரு நாய்கிட்ட அன்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அன்பு வெளிப்படுத்தாமல் இருந்தால் கூட அது அன்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான விஷயங்களை சாதுவான மிருகங்கள் மூலமாக நம்ம அன்பு அப்படிங்கிற விஷயத்தை ஆறுதலாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை. எங்கு பார்த்தாலும் தீய மனசால் அதிகமாக இருக்கிறதுனால
அதாவது தன்னுடைய குடும்பம் சரியில்லை, தன்னுடைய குடும்பத்தில் கவலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் பேசணும் அப்படின்னா பக்கத்து வீட்டில் அதை விட மோசமாக வந்துட்டு இருக்குது. சரி, நட்பு அப்படி விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா அது அதை விட மோசமாக வந்துட்டு இருக்குது. சரி, ஒரு புத்தகம் பார்க்கலான்னு படிக்கும் அப்படின்னா புத்தகத்தில் அதை விட மோசமான அமைப்புகள் வந்துட்டு இருக்குது. சரி, ஒரு சீரியல் பார்க்கலாம் அல்லது வேறு விதமான நிகழ்ச்சி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான இருந்துட்டு இருக்குது. அப்போ எங்கே பார்த்தாலும் மோசமாக இருக்கிறதுனால பாசம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் 5-6 குழந்தைகள் அல்லது 7-8 பிள்ளைகள் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவருக்கு அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை அப்படிங்கிற உறவு முறை அது கொஞ்சம் காலம் கடந்து வரும் பொழுது சித்தப்பா, பெரியப்பா சம்மந்தப்பட்ட, மாமன், மச்சான் சம்மந்தப்பட்ட உறவுகள் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த காலத்தில் ஒரு சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணன் தம்பி 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அது ஒன்று அக்காவாக இருக்கும், தம்பியாக இருக்கும், அல்லது அண்ணனாக இருக்கும், தங்கையாக இருந்துகிட்டு இருக்கலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் போதுங்கிற எண்ணம் தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அண்ணன் தம்பி உறவுகள் கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த அன்பு அப்படிங்கிறது காட்டுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஜீவராசிகள் பாவப்பட்ட ஜீவராசிகளை அன்பு அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத உண்மை. இந்த மாதிரி அன்பு அல்லது மன ஆறுதல், மனைவி கிட்ட கிடைக்காத மன ஆறுதல், கணவன் கிட்ட கிடைக்காத ஒரு கௌரவம், இதுவெல்லாம் ஜீவராசிகிட்ட கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன மன ஆறுதல் இருந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்குமே தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது எந்த காலத்திலும் கிடைக்காது அப்படிங்கிற உண்மை. எந்த வகையில் ஒரு ஜீவராசியை எடுத்து வளர்த்தோம்னா நமக்கு யோகம் கிடைக்குன்னு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்தந்த ஜீவராசியை எடுக்கும் பொழுது இந்தந்த யோகம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த சாஸ்திரமும் சொல்ல கிடையாது அப்படிங்கிற உண்மை. வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு யோகம் கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக முற்றிலும் தவறான விஷயம். ஆனால் வளர்ப்பு பிராணிகளை விட, செல்ல பிராணிகளை விட உங்களுடைய பிறந்த நட்சத்திரப்படி உங்களுக்குன்னு ஒரு பறவை இருந்துகிட்டு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மிருகம் இருந்துகிட்டு இருக்கும். இந்தந்த நட்சத்திரத்திற்கு இந்தந்த மிருகம் ராசியானது இருக்கும். அந்த மிருகத்தை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிறது. மிருகத்தை வளர்த்து சொல்லல. ஒரு பாம்பு இருக்குன்னு வைங்களே, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு பாம்பு யோகமானது, சாதகமானது அப்படிங்கிறதுக்காக பாம்பை கொண்டாந்து நடுவீட்டில் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை. அது நன்மையான விஷயம் அல்ல அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் நம்ம இந்த மாதிரியான நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு எந்த மிருகம் நமக்கு சாதகமானதோ அந்த மிருகத்துடைய உருவப்படத்தை வீட்டில் வச்சுக்கிறது. அந்த மிருகத்துடைய உருவப்படத்தை தன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வச்சுக்கிறது. அந்த மிருகத்துடைய உருவப்படத்தை ஆரம்பத்தில் ஒரு சில பரிகார பூஜைகள் பயன்படுத்துறது. இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும், சாதகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதன் மூலமாக மன ஆறுதலோடு, மன ஊக்கத்தோடு செயல்பட்டு நீங்கள் யோகம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உங்களால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஜீவராசிகள் மூலமாக யோகம் வரும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு ஜீவராசியும் நீங்கள் கட்டி போட்டு ஒரு சிறை பிடிச்ச மாதிரி வீட்டை வளர்த்துறது அப்படிங்கிறது அது யோகம் அப்படிங்கிறத விட பாவம் அப்படிங்கிற அம்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். பெத்த பிள்ளை கூட 10 வயசு 15 வயசுக்கு மேலே அப்பா பேச்சை கேட்கறதில்ல அப்படிங்கிறது உண்மை. அல்லது அப்பா சொல்லக்கூடிய விஷயம் தப்பாக தெரியும் சொல்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஜீவராசிகளால் பெற்ற பிள்ளைகள் மூலமாகவே உற்ற யோகம் கிடைக்காம நிறைய குடும்பம் தத்தளிக்குது. அப்படி இருக்கும் பொழுது வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. சூப்பர் சார். ஸோ ஆக மொத்தம் வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு யோகம் வருமானா கண்டிப்பாக இல்லை, ஆனால் கண்டிப்பாக அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா?
நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.